ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸார்டரில் வந்து பார்த்திங்கன்னா பெப்டிக் அல்சர் அப்படிங்கிறது நம்ம அடுத்து பார்க்குறோம். பெப்டிக் அல்சர் அப்படிங்கிறது வயிற்றுப்புண் அப்படிம்பாங்க. இப்போ வயிற்றுப்புண் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய குடல் இன்டெஸ்டைன்லேயே இருக்கும். நம்ம ஸ்டொமக் இருக்குது பார்த்திங்களா, அங்கேயும் வந்து இந்த அல்சர் புண்ணு வந்து வரும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து என்ன காரணம், வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த எரோடட் ஏரியா ஆஃப் த டிஷ்யூ லைனிங், அதாவது மியூக்கோசா அண்ட் த ஸ்டொமக். நம்ம இரைப்பை ஸ்டொமக் இருக்குது பார்த்திங்களா, அதனுடைய உள்ள இன்னர் லேயர் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஷ்யூ வந்து என்ன ஆகுது, அப்படியே அரிச்சிடுறது. இப்போ வந்து எப்படி அரிக்குதுன்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா, ஒரு ஆசிட் பட்டால் எப்படி அந்த இடம் வந்து அரிமானம் ஏற்படுது பார்த்திங்களா. ஸோ அந்த மாதிரி எரோடட் ஏரியா அப்படின்னா என்ன அர்த்தம், அரிமானம் ஏற்பட்ட பகுதி. அந்த ஸ்டொமக்கினுடைய இன்னர் லைனிங் அந்த லேயர் வந்து என்ன ஆகுது, உங்களுக்கு எரோஷன் ஆயிடுது, அரிமானம் ஏற்படுது. அதுக்கு காரணம் என்ன, அதனுடைய ரீசன், வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு அந்த டியோடினமாக இருக்கட்டும், அதாவது ஸ்டொமக்காக இருக்கட்டும். டியோடினம்ங்கிறது என்னது, ஸ்மால் இன்டெஸ்டைனில் ஃபஸ்ட்டு பார்ட். ஸோ ஃபஸ்ட்டு அந்த டியோடினல் அல்சர் அப்படிங்கிறது எப்படி வருது, அந்த டியோடினம் அல்சருங்கிறது யாருக்கு வருது அப்படின்னா, இந்த ஏஜ் குரூப் 25 to 45 இயர்ஸில் இருக்கிறவங்களுக்கு வருதுங்கிறாங்க. அப்புறம் வந்து இந்த கேஸ்ட்ரிக் அல்சர், இது அதாவது இரைப்பையில் வரக்கூடிய அந்த அல்சர் வந்து அந்த ஏஜ் எபோவ் 50 இயர்ஸ், 50 வயசுக்கு பின்னாடி அவங்களுக்கு இந்த கேஸ்ட்ரிக் அல்சர் வருது அப்படிங்கிறாங்க. கேஸ்ட்ரிக் அல்சருங்கிறது உங்களுக்கு இரைப்பையில் வரக்கூடிய புண்ணு. ஸோ இதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, த அல்சர் காஸ்டு பை இந்த பாக்டீரியம் கால்டு ஹெலிகோபாக்டர் பைரோலி அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா வந்து மெயின் ரீசனுங்கிறாங்க. ஸோ நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் நம்ம உடம்புக்குள்ளே போயிடுச்சுன்னா அந்த பாக்டீரியா என்ன பண்ணுதா, இந்த உள்ளே போய் அந்த ஸ்டொமக்கில் அந்த இன்டெஸ்டைனில் வந்து என்ன பண்ணுது, அந்த இன்னர் லேயரை அப்படியே சாப்பிட்ருது. அப்போ அந்த புண்ணு வந்து வர்றதுக்கு காரணம், புரியுதுங்களா. அப்புறம் இட் மே ஆல்சோ காஸ்டு பை அன்கண்ட்ரோல்டு யூசேஜ் ஆஃப் ஆஸ்பிரின் ஆர் சர்டன் ஆன்டிஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ். இது மட்டும் இல்லைங்க, பாக்டீரியா மட்டும் இல்லை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாத்திரை மெடிசன் எடுக்கிறாங்க பார்த்திங்களா, ஆஸ்பிரின். ஸோ இந்த ஆஸ்பிரின் அப்படிங்கிற டேப்லெட் எடுக்கிறது மூலமாகவும், அதே மாதிரி சில அலர்ஜி எதிர்ப்பு மருந்துகள், அதாவது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்னு என்ன அர்த்தம், அலர்ஜி ஏற்படுத்துகிற சிலது ஒத்துக்காது உடம்புக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ட்ரக்ஸ் மெடிசன்ஸ் எடுக்கிறதுனாலையும் அந்த உள்ளே இருக்கக்கூடிய அல்சர் வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மே ஆல்சோ காஸ்ட் டியூ டு ஸ்மோக்கிங். சில பேர் ஸ்மோக் பண்ணுறாங்க பார்த்திங்களா, ஸோ அந்த மூலமாக ஸ்மோக் பண்ணுறப்ப அந்த கெமிக்கல், ஸோ அந்த இதனாக உங்களுக்கு உள்ளே போய் அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து ஸ்டொமக் டியோடினத்தை என்ன பண்ணலாம், அரிக்க ஆரம்பிச்சிடலாம். அதேமாரி ஆல்கஹால் ட்ரிங்க்ஸ் பழக்கம் இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரும். அப்புறம் காஃபின் யூஸ் பண்ணாலும் சரி, சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரெஸ், அதனுடைய மன அழுத்தம், அதுவும் காரணமாக இது என்னது இந்த அல்சர் வர்றதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க, புரியுதுங்களா. சரி, அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நோபல் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் த இயர் 2005 வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு கொடுக்குறாங்கன்னா, ராபின் வாரன் அண்டு பேரி மார்ஷல் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு நோபல் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, ஃபார் த டிஸ்கவரி ஆஃப் ஹெலிகோபாக்டர் பைரோலி விச் காசஸ் பெப்டிக் அல்சர். இந்த வயிற்றுப்புண் வர்றதுக்கு காரணமான அந்த பாக்டீரியாவை கண்டுபிடிச்சதுனால அவங்களுக்கு அந்த நோபல் ப்ரைஸ் வந்து வழங்கப்பட்டுள்ளது. அடுத்து வந்து பாருங்கள், ஒபேசிட்டின்னு அப்படின்னா என்ன அர்த்தம், உடல் பருமன் ஆகுதல், அதாவது உடம்பு வந்து குண்டாக போயிட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா. உடம்பு குண்டாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ் டியூ டு த ஸ்டோரேஜ் ஆஃப் எக்ஸஸ் பாடி ஃபேட். நம்ம பாடியில் வந்து கொழுப்பு வந்து அதிகமாக வந்து என்ன ஆகுது, அப்படியே ஸ்டோரேஜ் ஆகிடுது அந்த அடிபோஸ் டிஷ்யூவில், புரியுதுங்களா. அடிபோஸ் டிஷ்யூங்கிறது நம்ம உடம்புல வந்து டிஷ்யூவில் வந்து செட் ஆகுது. இது என்ன ஆகுதுன்னா ஹைப்பர் டென்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணுமா. அதாவது என்னது ஹைப்பர் டென்ஷன்னா, அதாவது அதிக இரத்த அழுத்தம், ஹை பிளட் ப்ரெஷர்னு சொல்கிறாங்க இல்லையா, ஹைப்பர் டென்ஷன். அப்புறம் ஆத்ரோஸ்க்ளெரோட்டிக் ஹார்ட் டிசீஸ் அப்படின்னா, அதாவது இரத்த குழல் அடைப்பு இதய நோய். அதாவது இரத்த குழாயில் வந்து என்னது அடைப்பு ஏற்படுறது. அப்போ இரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுறப்ப ஹார்ட் என்னாக ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் டயபெட்டிஸ், உடம்பு குண்டான என்னது சர்க்கரை வியாதி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறாங்க. ஸோ இந்த ஒபேசிட்டி அப்படிங்கிறது மேபி ஜெனட்டிக், பரம்பரை வியாதியாக கூட சில பேருக்கு வரலாம். அவங்க சில ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்பா அம்மாவில் யாராவது குண்டாகவே இருப்பாங்க, மக குண்டாக வருவாங்க. அல்லது டியூ டு எக்ஸஸ் இன்டேக் ஆஃப் ஃபுட்டு,
இல்லை பொழுதுக்கு எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது, தின்னி பண்டாரம்னு சொல்லுவாங்க. எப்போ பார்த்தாலும் ஃபுட்டை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே வயிற்றுல போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன ஆகுனா உடம்பு வந்து பெருத்துரும். அப்புறம் எண்டோக்ரைன் மெட்டபாலிக் டிஸார்டர்ஸ். ஸோ அது இல்லாமல் நம்மளுடைய இந்த சுரப்பிகள், அதேமாரி மெட்டபாலிக் டிஸார்டர்ஸ். ஸோ அதில் வந்து ஏதாவது டிஸார்டர் ஏற்பட்டாலும் என்னது ஒபேசிட்டி வர்றதுக்கு காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த டிகிரி ஆஃப் ஒபேசிட்டி இதை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க? சார் நான் குண்டாக இருக்கேனா ஒல்லியாக இருக்கேனா அதை எப்படி சார் கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு என்னென்னா பாடி மாஸ் இண்டெக்ஸ் இருப்பாங்க, பிஎம்ஐ அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க, பாடி மாஸ் இண்டெக்ஸ். இது ஒரு கால்குலேஷன் இருக்குது. இந்த கால்குலேஷன் மூலமாக ஒருத்தர் வந்து நார்மலான இதில் இருக்காரா, இல்லை ஆள் உடம்பு குண்டாயிட்டாரா, இல்லை அவர் ஹைட் வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி உடம்பு வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்காரா அப்படிங்கிறத நம்ம கால்குலேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அந்த பிஎம்ஐ ரேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு மனிதருக்கு வந்து எவ்வளோ இருக்கணும், 19 to 25, 19லேருந்து 25குள்ளே இருந்தால் அவர் நார்மல், அவர் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி வெயிட் இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி இல்லை எபவ் 25, அந்த ரீடிங் வந்து எபவ் 25 போச்சுன்னா ஆள் குண்டாக இருக்கான்னு அர்த்தம். அதே நேரத்தில் 19 கீழே போனால் ஆள் வந்து என்னது ஒல்லியாக இருக்கேன், இன்னும் கொஞ்சம் உடம்பு எல்லாம் தேத்தணும்னு அர்த்தம். சரிங்களா? சரி, இந்த கால்குலேஷன் எப்படி கால்குலேட் பண்ணுறான்னு பார்ப்போம். பிஎம்ஐ இஸ் கால்குலேட்டட் ஆஸ் பாடி வெயிட் இன் கிலோகிராம். நம்ம பாடி வெயிட்டை கிலோகிராமில் எடுத்துக்கிறோம். அதை என்ன பண்ணுறோம், டிவைடட் பை பாடி ஹைட். நம்ம பாடியினுடைய ஹைட்டை மீட்டரில் வச்சு என்ன செய்கிறோம், நம்ம அதனுடைய ஸ்கொயர் போட்டு அதை டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குதோ அதுதான் வந்து பிஎம்ஐ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ ஒருத்தருக்கு வந்து 50 கிலோ, அவருடைய வெயிட் வந்து 50 கிலோ, அவருடைய ஹைட் வந்து 160 சென்டிமீட்டர், 160 சென்டிமீட்டர். அப்போ 160 சென்டிமீட்டர்னால் மீட்டரில் எவ்வளோ வரும், 1.6 சென்டிமீட்டர். அதை மீட்டர் வந்து கன்வெர்ட் பண்ணுறப்போ 1.6. அப்போ நம்ம வெயிட் பை ஹைட், வெயிட் எவ்வளவு 50 பை ஹைட் எவ்வளவு 1.6 மீட்டர், அதை ஸ்கொயர் பண்ணியாச்சு. நமக்கு கிடைக்கிறது எவ்வளவு 19.5. இது வந்து என்னது ஒரு நார்மல் பர்சன் அப்படிம்பாங்க. ஸோ அந்த ரீடிங் வந்து 19 to 25குள்ளே இருந்தால் நார்மல் பர்சன் அப்படிங்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ இது வந்து பிஎம்ஐ எல்லோரும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். புதிய ஸ்டூடெண்ட்ஸ், இதோட இந்த லெசன் வந்து உங்களுக்கு முடியுது. அடுத்த லெசன் நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். இந்த லெசனை வந்து புக்கை வச்சு கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள். அதேமாதிரி புக் பேக் கொஸ்டினுக்குரிய ஆன்சரை உடனே 1 மார்க்குக்கெலாம் என்ன ஆன்சர் அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணி மார்க் பண்ணிடுங்க. அடுத்த கிளாஸில் வரப்போ நான் உங்களுக்கு அது கொஸ்டின் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும், ஆன்சர் பண்ணுவீங்க. ஓகே, தேங்க்யூ.